இது தமிழ் டிராமா வருது. ஆமா சார். எனக்கு அடுப்படியில 1008 வேலை இருக்கு. நீங்களே போய் உள்ள எழுப்பிக்கோங்க போங்க. எனக்கு வேற மூட்டை தூக்கி உடம்பு வலிக்குது. என்ன எழுப்ப சொல்றீங்க? அடே எந்திரா.
இன்னும் 2 minutes டாட். எந்திரா ராசா, பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகுது. நாளைக்கு போறேன்பா. நாளைக்கு போறியா? ஏன்பா அப்படி என்னை காலையிலே குளிப்பாட்டுற? குளிப்பாட்டுடா, தண்ணி எதிரடா தெளிச்சு விட்டேன். மணிய பாடுறா, மணி 8 ஆகுதுடா. சீக்கிரம் பள்ளிக்கூடத்தை கிளம்பணும்னு ஒண்ணு எதிர்க்காடா. போயிட்டு பள்ளி அழைக்கிட்டோடா, போடா. ஐயோ, நானும் தான் படிக்காம போயிட்டேன். இவனையாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலான்னு பார்த்தா இப்படி பண்றானே. டெய்லியும் ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்ப மாட்டேங்கிறானா. ஏதோ கடவுள் இட்ட வழி. கிளம்பிட்டியா? சரி, போயிட்டு சாப்பிட்டோடா. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் சாப்பாடு போடுமா. என்னம்மா சாப்பாடு? பழைய சோறும் பருப்பு துவையலும்பா. என்னது பழைய சோறும் பருப்பு துவையலுமா? எப்ப பார்த்தாலும் அதே போட்டு கொள்ளு. ஒரு நாளைக்கு சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு பொங்கல் போடுவேன்னா எப்ப பார்த்தாலும் அந்த பழைய சோத்தையே போடுறேன். சப்பாத்தி பூரி பொங்கல்னு சாப்பிடணும்னா உங்க அப்பா ஐடி கம்பெனில அப்பா வேலை பார்க்கணும். உங்க அப்பா ஐடி கம்பெனில நினைப்பா வேலை பார்க்கறாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சாப்பாடு செய்யணும், நல்ல சாப்பாடு. சரி சரி, அந்த பழைய சோத்தையே போடு. என்னடா சாப்பிட்டியா? என்னத்த சாப்பிட்டேன், கொள்ளாத சாப்பாடு, பழைய சோறும் பருப்பு துவையலும். சரிடா, நான் காசு இருந்தா வாங்கி தர மாட்டேனா? சரிடா. டாடி, give me 50 rupees. என்னடா கேக்குற? ஓ, உனக்குதான் இங்கிலீஷ் தெரியாதோ? ஒரு 50 ரூபா கொடுப்பா. 50 ரூபாயா? ஏண்டா? பள்ளிக்கூடத்துல கேட்டாங்கப்பா. பள்ளிக்கூடத்துலயா? மீனாட்சி, அந்த அஞ்சரைப்பட்டில இருந்து ஒரு 50 ரூபா கொடுமா. பாய், see you, டாடா. மீனாட்சி, நம்ம பையன் எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறான் பாத்தியா? அவன் படிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவன் கிளாஸ் ஒர்க் எழுதுறதுல, ஹோம் ஒர்க் எழுதுறதுல, அவன் சைக்கிள் சுத்துறான், போன் பாக்குறான், டிவி பாக்குறான். அதெல்லாம் அவன் படிச்சிருவான் அவனு. ஆமா, மணி எத்தனை? ஐயோ, மணி 8 ஆச்சு. முதலாளி திட்டுவாரே. நான் வேலை கிளம்புறேன். பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களாம், பள்ளிக்கூடத்துக்கு. 10, 20, 30, 40, 50, 60. என்னடா பிரபு, ஸ்கூலுக்கு வரலையா? பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களாம், பள்ளிக்கூடத்துக்கு. உங்க பெரிய IAS, உங்க பெரிய IPS. போங்கப்பா போங்கப்பா. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. ஆமா, நேத்து உங்க வீட்டுல நீங்க என்ன செஞ்சீங்க? சார், சப்பாத்திக்கு அம்மா மாவு ஊத்தி கொடுத்தாங்க சார், தேய்ச்சேன் சார். வரவே இல்லை சார், பல்லு கட்டி எடுத்துட்டேன் சார். உருட்டுனியா? உட்காரு. சார், எங்க அம்மா கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க சார், அதுல உள்ள இனிப்பு இருந்துச்சு, அதை உரிச்சி வச்சேன் சார். நீ உருட்டுனியா? உட்காரு. சார், எங்க அம்மா பஜ்ஜி சுட்டாங்க சார், அதுக்கு எண்ணெயில போட்டோன்னே புஷ்னு மேல வந்துருச்சு சார். வீட்டுல போய் படிச்சியதா, ஹோம் ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டா பஜ்ஜி சுட்டோம் புஷ்னு வந்துருக்கீங்க. சரி, அட்வான்ஸ் சொல்லுங்க. அப்ரா, ஹன்சிகா, எஸ் சார். தர்ஷனா, எஸ் சார். இரேன்பு, எஸ் சார். முகேஷ் சார். பிரபு வரல சார். வரல. கருவாக்காட்டுல இருந்து காசு நீருந்தான் சார். கருவாக்காட்டுல இருந்து காசு நீ இருக்கானா? அவனுக்கு எது காசு? தெரியல சார். சரி, உட்காரு. உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க போறேன், எல்லாம் தயாரா இருங்க. சரி, முகேஷ் எழுதி திருக்குறள் சொல்லு. நகர முதுக எழுத்தெல்லாம் தகர ஸ்லேட்டி எழுதி பழகு. என்ன குரல் இது? உட்காரா. ஹன்சிகா எழுதி திருக்குறள் சொல்லு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று தெரிவிங்க மரமன்று. நீ நாப்பா மரமன்று, உட்காருப்பா. சரி, தமிழ்ல செய்வினை நடத்துறோம். செய்வினை என்றால் என்ன? நான் சொல்றேன் சார், சொல்லு.
செய்வினை என்பது நமது பரம விரோதிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கேரளாவில் உள்ள பூசாரியை கூட்டி வந்து பில்லி சூனியம், முட்டை சூனியம், எலும்பிச்சை சூனியம் போட்டு கைகால்களை உடைப்பதே செய்வினை எனப்படும். எடுத்துக்காட்டு சார், இந்த செய்ய எங்க மாமாவுக்கு ஒரு முறை செய்துள்ளார். அடப்பாவி, நான் என்ன செய்வினை கிட்ட நீ என்ன செய்வினை சொல்ற? அதுக்கு எடுத்துக்காட்டு வேற சொல்லியா? உட்கார்றா. சரி, இப்ப இந்த உருளைக்காயத்துக்கு இந்த ஆசிட்ல போட்டா கரையுமா கரையாதா? கரையாது சார். எப்படிமா கரெக்டா சொன்ன? 1 ரூபா ஆசிட்ல கரையினா நீங்க போடுவீங்களா சார்? அவ்வளவு பெரிய கஞ்சனாலப்பா, உட்காருப்பா. அப்புறம் எந்திரி. இந்த வேர்ல்டு மேப்ல இந்தியா எங்க இருக்குன்னு காட்டு. இந்தியாவா? வேர்ல்டு மேப்ல இந்தியாவே எனக்கு தெரியாது. சரி, ஏதாச்சும் அடிச்சு விடுவோம். சார், எந்த சூழ்நிலையும் நான் இந்தியாவை காட்டி கொடுக்க மாட்டேன் சார். வேர்ல்டு மேப்ல இந்தியா எங்க இருக்குன்னு தெரியல, இது சமாளிக்க நீ இப்படி ஒரு பொய் சொல்ற. உட்காரு. சரி, ஏன் மந்திரி, இந்தியாவின் தலைநகரம் என்ன? நியூ டெல்லி சார். என்ன பண்ணுங்க. சரி, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் வந்துருங்க. பிரபு டேன்னு சொல்லிருங்க. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் தான், மறந்துடாம வந்துடலாம். என்னது பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? ஐயோ, நான் வேற ஸ்கூலுக்கு போகாம இங்கே இருந்து விளையாண்டுட்டு இருக்கிறேனே. அப்பா என்னை கொல்ல போறாரு. சரி, என்ன மாத்த சொல்லி சமாளிப்போம். வாங்க சார். யாரு? ஆனா சார், முகேஷ் அப்பா. ஓ, முகேஷ் அப்பாவா? முகேஷ் எப்படி சார் படிக்கிறான்? ரொம்ப நல்லா படிக்கிறான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா ஆர்வம் காட்டுறான். சூப்பரா படிக்கிறான். நீங்க கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வாங்க. யாரு? நான் தர்ஷனோட அம்மா. தர்ஷனாவா? தர்ஷனா எப்படி சார் படிக்கிறாங்க? ரொம்ப சூப்பரா படிக்கிறது. நீங்க கவலைப்படவே தேவையில்லை. தேங்க்யூ சார். ஐயா, யாரு? பிரபுவோட அப்பாங்க. பிரபுவோட அப்பாவா? பிரபு எப்படியா படிக்கிறான்? எங்க படிக்கிறான்? ஒழுங்காவே படிக்க மாட்டான். வாரத்துல 1 வாரம் தான் ஸ்கூல் வரான். பருவகாட்டுல இருந்து காசு நீட்டானா. ஏதோ பள்ளிக்கூடத்துல கேட்டான்னு சொன்னானே. ஏன் அரசு பள்ளிக்கூடத்துல ஏங்க காசு? சீருடை, காலை உணவு, மதிய உணவு, புக்கு, நோட்டு எல்லாமே இங்க இலவசம். நீங்க இங்க காசே கொடுக்க தேவையில்ல. எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்கான்? எல்லாத்துலயும் முட்டை மார்க் வாங்குறான். நீங்களும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. கையெழுத்தா? எனக்கு கையெழுத்து போட வராது. அப்ப ஏமாத்தி போட்டுப்பான். அடே, இந்த ஏன்டா இப்படி ஏமாத்தி? சரி, விடுங்க. செய்ய மாட்டேன்பா. பேசி படிக்க வச்சிடலாம். என்னங்க சொன்னாங்க? பிரபு நல்லா படிக்கிறானாமா? எங்கிட்ட அவனை படிச்சான்? அவன் ஸ்கூல்ல படிக்கிறதே இல்லையா? வாரத்துல 1 நாள் தான் ஸ்கூலுக்கே வரானா. என்ன நல்லா ஏமாத்தி விட்டான். ஸ்கூல்ல காசு கேட்கறாங்க வேற, நல்லா ஏமாத்தி விட்டான். அரசு பள்ளியில காசே கேட்க மாட்டாங்களா. என்ன நல்லா ஏமாத்திட்டான் பிரபு. அவன் வரட்டும், இருங்க பாத்துக்கலாம். ஓகே. ஆடிக்கிட்ட வர உன்னை நம்பி தானே நான் ஸ்கூலுக்கு அனுப்புனேன். உன்னை நம்பி நான் நிறைய கடன் வாங்கிட்டேனா. இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. நாங்க கிளம்புறோம். நீ ஏதாவது பார்த்து நீ பொழைச்சிக்க. நான் கிளம்புறோம். அப்பா அம்மா இருக்கும் போதே நல்லா படிச்சிருக்கலாம். நம்ம வேற ஒழுங்கா படிக்காம ஊர் சுத்திக்கிட்டே இருக்கோம். சரி, இனிமேலாச்சும் என்னமாச்சும் பண்ணுவோம். சில ஆண்டுகளுக்கு பிறகு கஜா புயல். இன்றைய முக்கிய செய்திகள். கஜா புயல் அடித்ததால் நிறைய இடங்கள் சேதமாயின. தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் சேதமாயின. நிறைய கால்நடைகள் எல்லாம் உயிரிழந்தனர். நிறைய மக்கள் காயங்களுடன் உயிர் தப்பினர். அதை சரி செய்ய இறையன்பு IAS மற்றும் தர்ஷனா IPS இவர்களின் குழுக்கள் சேர்ந்து
நிவாரண பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஹலோ சார். எஸ் சார், வீடு இல்லாதவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல தங்க வச்சிடுறேன் சார். எஸ் சார், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் மண்டபத்துல சாப்பாடு கொடுத்துறேன் சார். எஸ் சார், தண்ணி வசதி எல்லாம் சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டேன் சார். கரண்ட் வசதி எல்லாம் சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டேன் சார். எஸ் சார், இந்த ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஜவுளி கடையில துணி வாங்கி கொடுத்துறேன் சார். எஸ் சார், ஓகே சார். ஐயோ, கலெக்டர் ஆனதுதான் ஆயிட்டோம். சிஎம் போனாலே இருக்கு. இந்த மரம் வெட்டுற கையில எங்க வச்சு பாத்தீங்களா? இந்த வந்துருவோம் சார். ஐயா, உன்னை எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு வரலையா? எங்கயா அவங்க எல்லாம் வேலைக்காரங்க, நான் மட்டும் வந்து மாட்டிக்கிறேன்யா. இந்த இடத்த கொஞ்சம் சுத்தப்படுத்தி. சரியா. இந்த மரம் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? ஐயோ, இந்த மரத்தை இழுக்கவே முடியலையே. சரி, கயிறை போட்டு இழுப்போம். என்னடா அது, இதை இழுக்கவே முடியல. ஐயா, மரத்தெல்லாம் இழுத்து போட்டயா? ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஆமாயா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கியா? பில்டப் பிரபு தானே? பில்டப் பிரபு தானே? ஆமாயா. நீங்க நானும் இருந்த அடையாளம் தெரியல. அப்பவே படின்னு சொன்னேன், கேட்டியா? கருவகாட்டுல இருந்து காசு நீட்டு இருந்தேன். சார் கூட சொன்னாங்க படின்னு. இல்லைன்னா இந்த நிலைமைக்கு வந்துருக்க மாட்டேன். ஆமாயா, நீங்க சொல்லும் போதே சார்லாம் சொல்லும் போதே படிச்சிருந்தா நானும் உங்களை மாதிரி ஒரு நல்ல நிலைமையில வந்திருப்பேன். இப்ப படிக்காதனால மரவேட்டியா இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன்யா. சரி, அதெல்லாம் காஃபி சாப்பிடுவோம். ஐயா, உங்களுடைய பரவாயில்ல, சாப்பிடுவோம். நண்பர்களே, பெற்றோர்களே, நான் தான் படிக்காம இப்படி மரவெட்டியா இருக்கிறேன். நீங்க நினைச்சு படிச்சு முன்னேறுங்க. கல்விதான் அழியாத செல்வம். இனிமேலாச்சும் பெற்றோர் சொல்றது, ஆசிரியர் சொல்றதுதான் கேளுங்க. வாழ்க்கையில முன்னேறுங்க. நன்றி.
ஊரு மண்டிடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டு பூமி இந்த சூப்பர் சூப்பர், அருமையான நடனம். அடுத்ததாக நடன பயிற்சி எடுத்த நம்முடைய இசை ஆசிரியர்கள் எல்லாம் நல்லா ஜோரா கைத்தட்டுங்க. அனைத்து ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்திருக்காங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. ஆடணும், சும்மா வீட்டுக்குள்ள மட்டும் அப்படி போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. இது என்ன பிரமாவா? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூடா
வடபழனி முருகா அதான் மச்சே बिबेलकी पिलापी इधर बलावा बनावा डी जिलेबी बिबेलकी पिलापी के सना बलावा बिबी போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா எப்படி ஆஃப் பண்றேன் பாரு நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க வர்றேங்க அடுத்தபடியாக முக்காலா 7th கேர்ள்ஸ் அதற்கு அடுத்து இங்கிலீஷ் மட்டும்தான் முக்காலா பாட்டுக்கு அடுத்து இங்கிலீஷ் ஆமா
Introduction. Life is a lovely gift from God. We must cherish it, but nowadays, children are engaging their valuable time in social media. The color in the screen have locked their brain inside a small cell phone. Cell phone is just a stupid box, but the spectrum of a successful life lies in the human relationship, friendship, love, and natural and real. தமிழ்ல சொல்லிருக்கலாம் நல்ல கருத்து அஜிக்கு மைக் வேற உள்ள இருக்காரா Reena, how long I have been calling you? You never respond to my call. What are you doing? My confidence. Mommy, I'm playing Free Fire game. Don't disturb me. Your mind is never free. What do you mean by Free Fire game? Give me the mobile phone. What, Mom? Give me the mobile phone, Reena. What, Mom? இல்ல நல்லா I'm winning. Mommy. Reena, go to read. Okay, Mom. Hello, Reena class teacher in speaking. Hello, I am Reena's mother speaking. Tomorrow, madam, parents meeting, so you are attend the meeting. Okay, madam. Good morning, madam. I am Reena's mother. How is Reena's reading? Madam, I am very sorry to say she is not concentrating in anything. She is not concentrating in sports. She is not concentrating in studying. She is not concentrating in any activities. What do you mean, madam? Yes, ma'am. She is always upset. I think something at it. Okay, madam. Reena, eat the food. What happened, Reena? Mummy eating. Go to school. Good morning, sit down. Subiksha. Devika. Reena. Ma'am, Reena was fainted, ma'am. What are you doing, Reena? Reena, what happened? Stand up, me, Reena. Hello, is Reena mother? Yes, madam. Who are you? I am Reena class teacher. She was very upset. Please come immediately. Okay, madam. Madam, what happened? Reena is the fainted. Go to hospital. Okay, madam. Reena, come to hospital. Doctor, what happened, madam? Doctor, she is my daughter. She was fainted. Okay, don't worry, I'll check up.
Breathe. Breathe out. About it. Breathe. Breathe out. Nurse, blood test and body checkup will try everything. Madam reports. Ma'am, Reena is severely addicted by mobile phone. The mobile watching her brain and eyes suffered mentally physically. What, madam? Save my daughter. I shall give more money. Madam, medicine are not any comfort. She need engage with friends. Self walk, drawing and mingle with friends. Then she will recover. I pray God to recover her. Take it, medicine. Thanks, doctor. Dear children, my dear parents, don't allow on the watch the mobile. You children is always. Thank you. அருமையாக நடித்த மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டுகள். இதை அவங்களால முடிச்சு Again? Put the song. Yes, sir. Change the song. You Babar. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. டான்ஸர் வருமா? கேட்கல. இது சப்பா பீட்டு கொல்லுடா. பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு.
Thank you.